ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்குமே வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, தமிழ்நாடு அரசு அதிரடியாக வந்து ஒரு மிகப்பெரிய வேலைவாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு அரசு தமிழ்நாடு ஊரக வளர்ச்சித் துறையில வந்து பார்த்தீங்கன்னா, அதிரடியாக ஒரு மிகப்பெரிய வேலைவாய்ப்பை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா 45,000 சம்பளத்தின் அடிப்படையில் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ ஊரக வளர்ச்சித் துறையில, ஊராட்சி துறையிலும் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து இப்போ அதிரடியாக ஒரு வேலைவாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க. ஓரளவு 38 மாவட்டத்திலயுமே பார்த்தீங்கன்னா வேக்கன்சி வந்து இருக்கு. இந்த வேலைக்கு யாரெல்லாம் வந்து அப்ளை பண்ணலாம்? எப்படி அப்ளை பண்ணணும்? எப்படி அப்ளை செய்தா இந்த வேலை வந்து கிடைக்க போகுது? அப்ளிகேஷன் ஃபார்ம்லாம் எங்கே வந்து கிடைக்க போகுது? அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வேலையில என்ன கல்வி தகுதி வந்து குடுத்துருக்காங்க? எவ்வளோ சேலரி வந்து கிடைக்க போகுது? பார்த்தீங்கன்னா, செலக்ஷன் ப்ராசஸிங்லாம் எப்படி நடக்க போகுது? எப்படி தேர்வு செய்ய போறாங்க? இவருடைய வேலைகள்லாம் பார்த்தீங்கன்னா, எப்படி இருக்க போகுது? இது மாரி இந்த வேலையில நெறைய விதமான கேள்விகள் வந்து பார்த்தீங்கன்னா, என்னென்ன தகுதிகள்லாம் இதுக்கு வந்து குடுத்துருக்காங்க? என்ன நிபந்தனைகள்லாம் இந்த வேலையில வந்து இருந்தா இந்த வேலை வந்து கிடைக்க போகுது அப்படின்ற மாரி நெறைய பேருக்கு நெறைய சந்தேகங்கள். சொல்லப்போனா அனைவருமே வேலைக்காக இந்த அரசு ஊரக வளர்ச்சித் துறையில் மற்றும் ஊராட்சி துறையிலும் பார்த்தீங்கன்னா, ஒரு மிகப்பெரிய வேலைவாய்ப்பா தான் வந்து பார்த்தீங்கன்னா குடுத்துருக்காங்க. 38 மாவட்டத்திலுமே நெறைய வேக்கன்சி வந்து பார்த்தீங்கன்னா குடுத்துருக்காங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ஏற்கனவே வந்து இந்த வேலைக்கு வந்து ஆ ஆ குடுத்துருந்தாங்க. இப்போ வந்து இந்த மந்த் வந்து பார்த்தீங்கன்னா, எக்ஸ்டெண்ட் பண்ணி குடுத்துருக்காங்க. இந்த மந்த் இறுதிக்குள்ள நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா, இந்த தமிழ்நாடு அரசு ஊரக வளர்ச்சித்துறை, அதேமாதிரி ஊராட்சி துறையில வந்திருக்கக்கூடிய வேக்கன்சிக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, மீண்டும் எக்ஸ்டெண்ட் பண்ணி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, டேட் வந்து குடுத்துருக்காங்க. அனைவரையுமே விட்டிருந்தீங்க அப்படின்னா, நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு ஆ சொல்லியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா, மக்களுக்கு அனைவருக்குமே ஒரு மிக மிக ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு தகவலா தான் பார்த்தீங்கன்னா, இப்ப குடுத்துருக்காங்க. இந்த வேலைய பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா, என்னென்ன தகுதிகள்லாம் இருக்கு அப்படின்றத தொடர்ந்து வீடியோல பார்க்கலாம். இருந்தாலுமே இந்த வேலைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்னா, ஆண்கள், பெண்கள் இருவருமே இந்த வேலைக்கு நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு சொல்லிட்டாங்க. இத பத்தி முழுமையா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி மறக்காம நம்முடைய சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்னும் பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே தமிழ்நாடு அரசு ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறையில் காலியாக உள்ள குறைதீர்ப்பாளர் பணியிடங்களிலிருந்து நிற்பதற்காக தகுதியான நபர்கள் வந்து விண்ணப்பங்கள் வந்து வரவேற்கப்படுது. இதற்கு வந்து பார்த்தீங்கன்னா, இதுக்கான கல்வி தகுதி, காலிப்படங்கள், எண்ணிக்கை, தேர்வு எப்படி வந்து செய்ய போறாங்க. இது மாரி வந்து அனைத்து விதமான டவுட்களும் வந்து பார்க்கலாம் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, எங்கேருந்து வருது அப்படின்னா, தமிழ்நாடு அரசு ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறை நிறுவனத்திலிருந்து தான் நம்மளுக்கு வந்து இதை வந்து குடுக்குறாங்க. இதே மாரி வகையை பொறுத்தவரைக்கும் தமிழ்நாடு அரசு வேலை தான். இது மொத்தம் ஓவராலாகவே காலிப்படங்கள் வந்து 23 காலிப்படங்கள் வந்து குடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா, அசிஸ்டன்ட்டுக்கான ஒரு காலிப்படங்கள தான் வந்து குடுத்துருக்காங்க. இதே பணியிடம் பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு முழுவதுமே எங்களால வந்து குடுக்க போறாங்க. ஆரம்ப தேதி ஏற்கனவே 2/4/2025 தொடங்கிட்டாங்க. இப்போ கடைசி தேதி 5/5 வந்து முடியும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதில வந்து இனிமே அப்ளை பண்ணாத இருக்கக்கூடிய நிலையில, இந்த மந்த் இறுதிக்குள்ளே நம்மளுக்கு வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா குடுத்துருக்காங்க. பதிவின் பேர் வந்து பார்த்தீங்கன்னா, குறைதீர்ப்பாளருடைய பதவிக்கு தான் அனைவருமே அப்ளை பண்ண போறீங்க. இந்த தமிழ்நாடு அரசு ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி குறைதீர்ப்பு பணிக்கு ஒரு சம்மருக்கு ஊதியம் பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ரூ. 2,500 வழங்கப்படும். அதிகபட்சமா ஒரு மாதத்திற்கு 45,000 வரைக்கும் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து சேலரியாக கிடைக்க போகுது அப்படின்ட்டு அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே வந்து சொல்லிட்டாங்க. அனைவருக்குமே ஒரு மிக மிக ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு சூப்பரான வேலைவாய்ப்பாக தான் இந்த ஊரக வளர்ச்சித்துறையில வந்து வந்திருக்கு. வந்து பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு மாவட்டத்துக்குமே நெறைய வேக்கன்சி வந்து பார்த்தீங்கன்னா, இது ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒவ்வொரு வேக்கன்சி வந்து குடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, அரியலூருக்கு 1, செங்கல்பட்டுக்கு 1, கோயம்புத்தூருக்கு 1, தருமபுரிக்கு 1, காஞ்சிபுரம் 1, அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, கன்னியாகுமரி 1, கரூர் 1, கிருஷ்ணகிரிக்கும் 1 தான். மதுரைக்கும் 1 தான். அதே மாரி மயிலாடுதுறை, நாமக்கல், ராமநாதபுரம், சேலம், சிவகங்கை, தஞ்சாவூர், தூத்துக்குடி, திருச்சிராப்பள்ளி, திருப்பத்தூர், திருப்பூர், திருவள்ளூர், திருவண்ணாமலை அனைத்து மாவட்டத்துக்குமே ஒவ்வொரு வேக்கன்சி வந்து குடுத்துருக்காங்க. அனைத்து மாவட்டத்தில இருக்கிறவங்க அனைவருமே இந்த வேலைக்கு நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு சொல்லிட்டாங்க. இருந்தாலுமே இந்த வேலைக்கு இந்த பதவிக்கு என்ன கல்வி தகுதி வந்து குடுத்துருக்காங்க அப்படின்னா, கல்வி தகுதிய பொறுத்தளவுக்கு நீங்க வந்து டிகிரி முடிச்சிருக்கணும். அதுக்கு மேல நீங்க எது முடிச்சிருந்தாலுமே நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். நீங்க வந்து டிகிரி முடிச்சிருந்தீங்க அப்படின்னா, கட்டாயமாக நீங்க முதல் பட்டதாரியாக இருந்தீங்க அப்படின்னா, முதல் பட்டதாரி சான்றிதழ் வச்சிருந்தீங்க அப்படின்னா, கட்டாயமாக உங்களுக்கு
ஸோ இதில் முன்னுரிமை வந்து கிடைக்க போகுது. நீங்கள் வந்து எதிர்பார்த்த ஒரு வேலைவாய்ப்பாக தான் இருக்க போகுது. இந்த வேலையை பொறுத்தளவுக்கு வயது வரம்பு அப்படின்னா 68 வயதுக்கு மேற்பட்டவராக இருத்தல் வேண்டும் அப்படின்றத கொடுத்துட்டாங்க. 68 வயதுக்கு மேலே நீங்கள் வந்து மூத்தவராக இருக்க வேண்டும் அப்படின்ட்டு அவங்க வந்து சொல்லிட்டாங்க. ஸோ அதே மாதிரி விண்ணப்ப கட்டணத்தை பொறுத்தளவுக்கு அனைத்து விண்ணப்பதாரர்களுக்கும் விண்ணப்ப கட்டணம் கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க. விண்ணப்ப கட்டணத்தை பொறுத்தளவுக்கு யாருக்கும் எந்த ஒரு அப்ளிகேஷன் ஃபீஸும் கிடையாது. ஒன்லி ஃப்ரீ தான். நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு சொல்லிட்டாங்க. ஏற்கனவே தேர்வு செய்யும் முறையை பொறுத்தளவுக்கு தகுதியான விண்ணப்பதாரர்கள் நேர்காணலுக்கு அழைக்கப்படுவார்கள் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நீங்கள் வந்து அப்ளை பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் வந்து தகுதியானவர்களாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து ஃபோன் கால் வந்து வரும் அப்படின்ட்டு சொல்லிட்டாங்க. அடுத்ததாக முக்கிய தேதியை பொறுத்தளவுக்கு ஏற்கனவே சொல்லிட்டோம் இல்லையா? அந்த தேதி வந்து மாற்றி அமைத்திருக்காங்க. விண்ணப்பிக்கும் முறையை பொறுத்தளவுக்கு நீங்கள் வந்து அவங்களுடைய அஃபிஷியலான வெப்சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா www.tnrd.tn.gov.in என்ற இணையதளத்தின் மூலமாக நீங்கள் வந்து இந்தவளுடைய அப்ளிகேஷன் லிங்க்கை வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா இது இருக்கு இல்லையா? இது வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் இதுதான் வந்து இந்த இது டிபார்ட்மெண்ட்டுடைய அட்ரஸு. இதுக்கு வந்து நாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபில் பண்ணி நம்ம வந்து அனுப்பிச்சிட்டோம் அப்படின்னா கட்டாயமாக நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து நீங்கள் வந்து தகுதியானவர்களாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபோன் கால் வந்து வரும். இதன் அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அனைவருமே வந்து இதில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். பூர்த்தி செய்யும் விதமாக பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கரெக்டாக வந்து பூர்த்தி செய்யணும். அப்படி இல்லை அப்படின்னா நிராகரிக்கப்படுவீங்க அப்படின்ட்டு அவங்க வந்து ஏற்கனவே சொல்லிட்டாங்க. இந்த வேலையை பொறுத்தளவுக்கு இதை வந்து விண்ணப்பம் படிவம் வந்து இருக்குது. மாவட்ட வாரியாக காலிப்பணிகள் வந்து அதிகாரப்பூர்வமாக வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. விண்ணப்ப படிவத்தை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்மு. இது வந்து பார்த்தீங்கன்னா 31 நீங்கள் வந்து ஏஜ் வந்து பார்த்தீங்கன்னா 21 வயதுக்குள்ளே நீங்கள் வந்து இருப்பவராக நீங்கள் வந்து இருக்கணும் அப்படின்ட்டு ஏற்கனவே 68 வயதுக்குள்ளே நீங்கள் வந்து முடிந்தவராக இருக்க வேண்டும் அப்படின்ட்டு சொல்லிட்டாங்க. இந்த 2025 31/3 அதுக்குள்ளே நீங்கள் வந்து 68 வயதுக்குள்ளே நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறதாக இருந்தவராக நீங்கள் வந்து இருக்கணும். அவ்வளோதான் பார்த்தீங்கன்னா அனுபவம் வாய்ந்தவராக கேட்டுருக்காங்க. வேறு எந்த பிரச்சனை இல்லை. அனுபவம் வாய்ந்தவர் குறைத்திருப்பவர்களாக உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுடைய நேமு உங்களுடைய சர்டிஃபிகேட்டு அதே மாதிரி உங்களோட பர்சனல் அட்ரஸ்ஸு மெயில் ஐடி மொபைல் நம்பரு அனைத்துமே கரெக்டாக கொடுப்பாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வரும். பர்மனெண்ட்டான அட்ரஸ்ஸு இதெல்லாம் அனைத்துமே வந்து கேட்டிருக்காங்க. உங்களுடைய டாக்குமெண்ட்டு உங்களுடைய பொலிட்டிக்கல் இதெல்லாம் வந்து இருக்குங்களா அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க. அனைத்து விதமான பர்சனல் இன்ஃபர்மேஷன்களும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கேட்டிருக்காங்க. நீங்கள் அனைத்து விதமான டாக்குமெண்ட்டுகளும் நீங்கள் வந்து வைக்கிற மாதிரி வந்து இருக்கும். ஃபில் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து கீழே நீங்கள் சைன் பண்ணி உங்களுடைய டேட்டு எப்போ வந்து டேட் இது பண்ணுறீங்க ப்ளஸ் உங்களுடைய இடம் கொடுத்து நீங்கள் வந்து இதை வந்து அப்ளை பண்ணிக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அந்த அட்ரஸ்க்கு வந்து நான் வந்து சொன்னோம் இல்லையா? அந்த அட்ரஸ்க்கு நீங்கள் வந்து அனுப்பிச்சி விட்டீங்க அப்படின்னா கட்டாயமாக உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து இப்போ தகுதியானவர்களாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நேர்காணலுக்கு வந்து அழைக்கப்படும் அப்படின்ட்டு இந்த ஊரகவளத்துறை வந்து பார்த்தீங்கன்னா அதிரடியாக ஒரு அறிவிப்பும் கொடுத்துட்டாங்க. அனைவருமே அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த மந்த் எண்டு வரைக்கும் இருக்குது. ஓகே. இன்னைக்கான அப்டேட் வந்து இதுதான். மறக்காமல் நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.